ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸோட நிறைய தியரி இப்போ போயிருக்குது. இந்த சாப்டர் 1116 ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா என்னென்னா சில பேர் ராஜர் பைரட்டை ஃப்ராடுன்னு கொடுக்க ஆரம்பித்தாங்க. சில பேர் ஈமோ ஒபிட்டோ உச்சிஹாவோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கார்ப்பை காப்பாற்றுறதுக்கு மெரைன் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த 5 எல்டர்ஸை பற்றின ஒரு இம்மார்டல் தியரியும் இப்போ போயிட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இன்கேஸ் யாராவது ஒரு அனிமி மட்டும் வாட்சராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய ஸ்பாய்லர் வரும். இன்கேஸ் நீங்கள் ஒரு மாங்கா ரீடராகவும் அதே மாதிரி ஸ்பாய்லரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா இந்த ராஜர் பைரட்டு ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தி வேர்ல்டு இஸ் கோயிங் டு சிங்க்னு சொல்லிட்டு வேகாபங்க் சொல்லியிருப்பான். அதே மாதிரி இவ்வளோ பெரிய பேட்டில் நடந்திருக்கு, வாய்ட் செஞ்சுரியை பற்றி எனக்கு பாதி தான் தெரியும், நிறைய விஷயம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வேகாபங்க் சொல்லியிருப்பான். வேகாபங்குக்கு இதில் பாதி தான் தெரியும். பாதி தெரிந்த வேகாபங்கே வேர்ல்டுக்கு இப்படி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்கன்னா ராஜர் 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டான்னு இருக்கிறப்போ அவனுக்கு வாய்ட் செஞ்சுரியை பற்றி முழுசாகவும் தெரியும். அதே மாதிரி ஒன் பீஸ்னால் என்னன்னு தெரியும், இந்த ஏன்ஷியன்ட் வெப்பனை பற்றியும் எல்லாம் தெரியும். அப்படி இருக்கிறப்போ எதுக்காக ராஜர் க்ரூஸ் அமைதியாகவே இருக்காங்க? ஏன் இவ்வளோ வருஷமாக ஒன்றுமே பேசுகிற? மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்கல்ல, இந்த வேர்ல்டு இஸ் கோயிங் டு சிங்க்ன்ற மாதிரியோ இல்லாட்டி இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் தான் எனிமின்ற மாதிரியோ ஏன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ராஜர் பைரட்டை நிறைய கொஸ்டின் பண்ணுறாங்க. இதுக்கு சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜர் ஒரு பைரட் சொல்கிறது எப்படி பீப்புள் நம்புவாங்க? இப்போ வேகாபங்க் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டாக ராஜர் இருந்தாங்க மேபி நம்பியிருப்பாங்க. ஆனால் ராஜர் ஒரு பைரட்டு அப்படி இருக்கிறப்ப ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு சில ஃபேன்ஸ் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா ராஜர் தான் கிரேட் பைரட்டராகவே ஸ்டார்ட் பண்ணான். தி ஒன் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டதே ஒரு பைரட் தான். ஸோ அப்போது பீப்புள் மட்டும் ஏன் அப்போ அந்த பைரட் சொல்கிறத கேட்டுட்டு பைரட்டராக ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ என்ன சொன்னாலுமே ராஜர் க்ரூ இவ்வளோ நாளாக அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ராஜரே ஓடினோட ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருப்பான், நம்ம ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியும், ஜாய்பாய் நான் உன்னோட டைம்லைனில் வாழ்ந்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதே மாதிரி அந்த நேரத்தில் ஏன்ஷியன்ட் வெப்பனான ஷிரவஷி பிறந்திருக்கவே மாட்டாள், பொசிடன். அப்படி இருக்கிறப்போ இந்த ஒன் பீஸ் என்ன தான் ராஜரே கிளைம் பண்ணியிருந்தாலும் அவனால் ஒன்றுமே சேஞ்ச் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஏன்ஷியன்ட் வெப்பன் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி அவன் லூஃபியோட டெவில் ஃப்ரூட் சன்கார்னிக்காவோட ஃப்ரூட்டும் அவன்கிட்ட இல்லை. அதே மாதிரி அவன் ரொம்பவே ஏர்லின்ற மாதிரியும் சொல்லியிருப்பான். அப்படி இருக்கிறப்போ ராஜர் க்ரூமேட்ஸ் அமைதியாக இருக்கிறதுக்கு நிறையவே இதுதான் காரணம். ஏன்னா அவங்க ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் உள்ள ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே கண்டுபிடிக்கலான்ற மாதிரி விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ எல்லா ஃபேன்ஸும் ஏன் இப்போ ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னா போன சாப்டரில் ரெயிலைட் சொல்லியிருப்பான் குடிச்சிட்டு என்னென்னா மற்றவங்களோட இந்த ஜென்ரேஷனோட ஃபன்னை கெடுக்காத வேகாபங்க், நம்மளை மாதிரி இந்த வயசான காலத்தில் இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ பீப்புளுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கலாமேன்ற மாதிரி ஸோ செகண்ட் ஒன் ஒபிட்டோ உச்சிஹாவோட ரிசம்பிளன்ஸ் ஈமோட்ட இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் காமெடியாக சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் உண்மையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா நருட்டோவில் இந்த ஒபிட்டோ உச்சிஹான்ற ஒரு கேரக்டர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு புரோக்கன் ஹீரோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னென்னா ரின்னுன்ற ஒரு பொண்ணை ஒபிட்டோ உச்சிஹா லவ் பண்ணியிருப்பான். ஆனால் ரின்னுன்ற பொண்ணு கக்காஷி ஹட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்டாக இருப்பாள். ஆனால் இப்போ எப்படி ஏஸுக்கு ஒரு டோனட்டோ அதே மாதிரி கக்காஷியே ரின்னுக்கு ஒரு
டோனட் மாதிரி நெஞ்சில் போட்டிருப்பான். இதை வந்துட்டு ஒபிட்டோ பார்த்துட்டு 4th கிரேட் நிந்தா வரைய ஆரம்பிச்சிருப்பான், இன்ஃபினிட் சுக்கியோமி போடணுன்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு வேளை வந்துட்டு ஜாய் பாய் வந்துட்டு லில்லியை கொண்டதுனால வந்துட்டு ஈமோ வந்துட்டு இவ்வளோ பெரிய வாரம் ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஈமோ வந்துட்டு இப்படி சொல்கிறாங்கன்னா வந்துட்டு போன சாப்டரில் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு ஈமோ வந்துட்டு விவி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணோட ஃபோட்டோ, அது வந்துட்டு லில்லின்னு தான் நினைக்கிறேன், அந்த ஃபோட்டோவை வந்துட்டு பார்த்துட்டே இருந்தான். ஸோ அதனால வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு இங்கே கக்காஷி மாதிரியே வந்துட்டு இங்கே ஜாய் பாய் வந்துட்டு போயிட்டு லில்லியை வந்துட்டு அவனுக்கே தெரியாமல் கொண்டுட்டு இதனால வந்துட்டு ஈமோ வந்துட்டு கடுப்பாகி இவ்வளோ பெரிய வாரம் ஆரம்பிச்சிருக்கானோன்ற மாதிரி நிறைய பேர் காமெடியாக சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் காமெடியாக நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு ஈமோக்கு இதுதான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை பார்க்கறது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு விவியோட பவுண்டி போஸ்டரை வந்துட்டு பார்க்குற மாதிரி வந்துட்டு ஒரு எபிசோட் போயிருக்கோம். அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போது லில்லியோட ஃபோட்டோவையும் பார்க்குறான். இது வந்துட்டு இப்போ என்ன ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குங்கிறதுனா வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு ஈமோ வந்துட்டு ஒரு மேலாக இருக்குமோன்றது தான். ஏன்னா இவ்வளோ வருஷமாக வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்துட்டு ஈமோ வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்தே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு ஈமோ வந்துட்டு ஒரு பொண்ணுதான்ற மாதிரி. ஆனால் அன்றைக்கி அந்த எபிசோடில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஈமோ வந்துட்டு விவியோட ஃபோட்டோ பார்த்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டு இந்த சாப்டரில் வந்துட்டு லில்லியோட ஃபோட்டோ வந்துட்டு பார்க்குறான். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு ஈமோக்கும் லில்லிக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்றது தான் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னென்னா வந்துட்டு கார்ப்பை வந்துட்டு யார் இப்போ காப்பாற்ற போகிறது, கார்ப் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு குசானோட சண்டை போட்டுட்டு கடைசியாக வந்துட்டு கீழே விழுந்துருந்தான். ஸோ வந்துட்டு கார்ப்பை வந்துட்டு அப்படியே நேவி விட்டுருவாங்களான்ற கேட்டால் கண்டிப்பாக மாட்டாங்க. ஸோ போன சாப்டரில் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா வந்துட்டு செங்கோ போன சாப்டரில் அதில் வந்துட்டு வேகா பங்கோட மெசேஜை வந்துட்டு பார்த்துட்டே வந்துட்டு செங்கோக்கு வந்துட்டு குக்கீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பான். அப்போ வந்துட்டு இட்ஸு வந்துட்டு ரொம்ப இப்படி சாப்பிடாத அப்புறம் சோக் ஆகிடுன்ற மாதிரி சொல்கிறா. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு போன சாப்டரில் காமிக்கிறப்போ வந்துட்டு அந்த பேஜோட எண்ணில் கடைசியில் வந்துட்டு கார்னரில் வந்துட்டு ஒரு நேவி ஷிப் மாதிரி காமிக்கிறாங்க. நிறைய பேர் சொன்னாங்க வந்துட்டு செங்கோக்கு வந்துட்டு மெரேனோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்துட்டு தான் வந்துட்டு இந்த மெசேஜை கேட்டுருக்கான்ற மாதிரி. ஆனால் அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு நேவி ஷிப் காமிக்கிறாங்க. ஸோ ஒரு வேளை வந்துட்டு செங்கோக்குவும் இட்சுருவும் வந்துட்டு கார்ப்பை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு வேகா பங்கோட ஐலாண்ட்லேயே போயிட்டு கார்ப்பை காப்பாற்றுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கார்ப் இன்சிடென்ட் நடந்து வந்துட்டு ஒரு நாள் ஆயிடுது. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் கார்ப் வந்துட்டு பிளாக் பியர்டோட ஐலாண்டில் தான் வந்துட்டு பிரிசன் ஆயிருக்கான்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இப்போ செங்கோக்கு வந்துட்டு ஒரு மெரைன் ஆஃபீஸர் கூட இல்லை. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு கார்ப்பை காப்பாற்றுறதுக்காக வந்து பிளாக் பியரோட ஐலாண்டுக்கு போயிட்டு குசானோட சண்டை போடுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு சொன்னாங்க இதை பார்த்துட்டு வந்துட்டு கிராஸ் கில்டோட ஃபைட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி. ஆனால் எனக்கு இதில் என்ன ஒரு பெரிய டவுட்னா வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு செங்கோக்கும் இட்சுரும் வந்துட்டு கிராஸ் கில்டோட தான் சண்டை போட போகிறாங்கன்னா வந்துட்டு இந்த ஃபைட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். மிஹாக்கோட ஃபஸ்ட்டு ஃபைட்டே வந்துட்டு ஒரு செங்கோக்கோடு இருக்குதுன்னா வந்துட்டு அது வந்துட்டு கரெக்டாக இருக்காது. ஏன்னா வந்துட்டு செங்கோக்கு வந்துட்டு ஒரு ஸ்வாட்ஸ்மேன் கிடையாது. ஆனால் இதே வந்துட்டு ஃபுஜிடோராவை வந்துட்டு அனுப்பிச்சாங்கன்னா தான் வந்துட்டு கரெக்டான ஆப்பனண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஃபுஜிடோரா வந்துட்டு ஒரு ஸ்வாட்ஸ்மேனு, அதே மாதிரி ஒரு அட்மிரல். இப்போது கிராஸ் கில்டை எடுத்து வந்துட்டு செங்கோக்கு போகிறான்னா கூட அப்போது வந்துட்டு செங்கோக்கு வந்துட்டு மிஹாக் தான் இருக்கிறதுலே அதில் பவர்ஃபுல்லு. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு மிஹாக்கோட தான் செங்கோக்கு சண்டை போடுவான்னு இருக்கிறப்போ அந்த ஃபைட் வந்து கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு மிஹாக்கோட வந்துட்டு ஒரு பெரிய ஃபைட் வந்துட்டு இதுதான் இருக்கும், ஃபஸ்ட்டு ஃபைட்டு. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு நான் ஸ்வாட்ஸ்மேன் கிட்டே வந்துட்டு அந்த ஃபைட் கொடுத்தா வந்துட்டு அது வந்துட்டு நல்லா இருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால மேபி வந்துட்டு கிராஸ் கில்டை எதிர்த்து சண்டை போட போகிறாங்கன்னா வந்துட்டு அது ஃபுஜிடோராவாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுஜிடோரா வந்துட்டு ஒரு ஸ்வாட்ஸ்மேனு,
அதே மாதிரி ஒரு அட்மிரலும் கூட. அதே மாதிரி வந்துட்டு இப்போது பிட்சுரோவும் செங்கோக்குக்கும் வந்துட்டு கார்ப் ஃப்ரெண்டு. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு செங்கோக்கு வந்துட்டு கார்ப்பை காப்பாற்ற போனால் தான் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். அவன் எதுக்கு கார்ப் இருக்கிறப்போ வந்துட்டு கிராஸ் கில்டோட போயிட்டு சண்டை போடணும்னு ஆசைப்படுவான். அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு செங்கோக்கு வந்துட்டு இப்போ கார்ப்பை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஒரு காட் வேலி இன்சிடென்ட்டே திரும்ப இங்கே நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்துட்டு பிளாக் பியர்ட் பைரட்ஸு, இந்த பக்கம் வந்துட்டு கார்ப்பும் செங்கோக்கும் சேர்ந்து வந்துட்டு சண்டை போட போகிறாங்க. ஃபோர்த்து ஒன் என்னென்னா வந்துட்டு இந்த 5 எல்டர்ஸோட இம்மார்டல் தியரி வந்துட்டு ரொம்ப வருஷமாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. இந்த 5 எல்டர்ஸுமே இம்மார்டல்ன்ற மாதிரி. ஆனால் இன்கேஸ் அவங்க உண்மையாகவே இம்மார்டலாகவே இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஜாய்பாய் இருந்த காலகட்டத்திலேருந்து வந்துட்டு இம்மார்டலாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு அவங்க இது எப்படி சொல்கிறேன்னா வந்துட்டு வானோ ஆர்க்கில் வந்துட்டு லூஃபி வந்துட்டு கியர் 5 அவேக்கன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த 5 எல்டர்ஸ் உட்காந்துட்டு எப்படி பேசிகிட்டு இருப்பாங்கன்னா வந்துட்டு அது ஏதோ வந்துட்டு தியரி மாதிரி வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சென்ச்சுரிஸ் தான் வந்துட்டு இந்த டெவில் ஃப்ரூட்டை யாருமே அவேக்கனே பண்ணல, வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்துட்டு அதனால தான் வந்துட்டு இந்த டெவில் ஃப்ரூட்டோட நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது ஜாய்பாயோட வந்துட்டு இந்த 5 எல்டர்ஸே சண்டை போட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்படி ஒரு வெளி மனுஷனை பார்த்து பேசுகிற மாதிரிலாம் பேசிக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க வந்துட்டு ஜாய்பாய்ன்ற நேமே ஸ்பெசிஃபை பண்ணியே கூட பேசியிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஜாய்பாயும் தெரியும், ஜாய்பாய் தான் சன்கார்னி டெவில் ஃப்ரூட்டே சாப்பிட்ருக்கான்றதும் தெரியும். ஆனால் அவங்க பேசுகிறத பார்க்குறப்போ வந்துட்டு யாரோ எவ்வளோன்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்துட்டு இந்த 5 எல்டர்ஸ் ஜாய்பாயோட சண்டை போட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரியே வந்துட்டு அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ இப்படி பேசுகிறாங்கன்னா ஒரு வேளை வந்துட்டு இந்த 5 எல்டர்ஸ் வந்துட்டு ஜாய்பாய் இந்த டைமில் வந்துட்டு இல்லாமல் இருக்கான்.